ஆம்னி பேருந்துகள் மீது சில குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. போக்குவரத்துறை ஆணையர் அவர்கள் அதற்காக குழுக்கள் அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஆய்வு செய்து அவர்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள். சில இடங்களில் மக்களே தாங்களே விரும்பி அந்த பயணங்களை மேற்கொள்கிறார்கள். வால்வோ போன்ற பேருந்துகளிலும் ஏசி ஸ்லீப்பர் போன்ற பேருந்துகளிலும் செல்வதற்கு விருப்பப்படுவார்கள். அந்த பேருந்துகளில் அந்த கட்டணத்திற்கு ஒப்புக்கொண்டே பயணிக்கிறார்கள். அவர்கள் புகார் அளிக்க முன்வருவதில்லை. யார் புகார் அளிக்க முன்வருகிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மீது எங்களுடைய துறை அலுவலர்களும் அங்கங்கே ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா செக் போஸ்ட்களிலும் போக்குவரத்துறை இணை ஆணையர், துணை ஆணையர், அதே போல் ஆர்டிஓ இவர்கள் தலைமையிலான குழுக்கள் அந்த ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள். தவறு இருக்கிற இடங்களில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது. சில இடங்களில் அந்த வாகனங்கள் இம்பவுண்ட் செய்யப்படுகிறது. எனவே அதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது. ஆம்னி பேருந்துகள் மீது சில குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. போக்குவரத்துறை ஆணையர் அவர்கள் அதற்காக குழுக்கள் அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஆய்வு செய்து அவர்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள். சில இடங்களில் மக்களே தாங்களே விரும்பி அந்த பயணங்களை மேற்கொள்கிறார்கள். வால்வோ போன்ற பேருந்துகளிலும் ஏசி ஸ்லீப்பர் போன்ற பேருந்துகளிலும் செல்வதற்கு விருப்பப்படுவார்கள். அந்த பேருந்துகளில் அந்த கட்டணத்திற்கு ஒப்புக்கொண்டே பயணிக்கிறார்கள். அவர்கள் புகார் அளிக்க முன்வருவதில்லை. யார் புகார் அளிக்க முன்வருகிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மீது எங்களுடைய துறை ஆம்னி பேருந்து கட்டண கொள்ளைக்கு அரசு துணை போவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த நிலையில் அதற்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அரியலூரில் பதிலளித்திருக்கிறார். அது குறித்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். பொதுமக்கள் யாரும் கட்டண கொள்ளை தொடர்பாக புகார் அளிக்க முன் வருவதில்லை எனவும், அவ்வாறு பொதுமக்கள் புகார் அளித்தால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.